அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொகுப்பு கொடுத்தோம். அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் அரசு நேரடி நெல் கொள்முதலத்துக்கு கொண்டு போன உடனே கொள்முதல் செஞ்சு அவர்களுக்கு வங்கியிலே பணம் செலுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்பொழுது என்ன, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலத்துக்கு கொண்டு போய் செல்லணும்னா ஆன்லைன்ல புக் பண்ணணும். அப்படியே கொண்டு போனா அங்க திறந்த வெளியில் அடுக்கி வச்சிடறாங்க. அதனால மழை வருகின்ற பொழுது நெல்லெல்லாம் நனைந்து, நெல் மூட்டைகள் நனைந்து, நெல் மணிகள் முளைத்து விவசாயிக்கு பெரு நஷ்டம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களோட ஆட்சி தேவையா? விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசு தேவையா? அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விவசாயி தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், நான் ஒரு கோழியும் கொடுத்தேன். நான் விவசாயி, ஏன் கோழி வளர்த்துல என்ன தப்பு? கொடுத்து நமக்கு கிராமத்தில் வாழ்றோம், அதனால என்ன தப்பு? ஏதாவது ஒரு வகையில் வருமானத்தை அதிகரிக்க வேணும். அதுக்கு என்னுடைய மனசுல தோணிச்சு கொடுத்தேன். அதுக்கு மேல நம்முடைய கிராம சூழ்ந்த பகுதி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. என் மனதில் தென்பட்டது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, என் சிந்தனையில் ஒதுக்கப்பட்டது. அரசு பள்ளியில் படிக்கின்ற 41% மாணவர்கள், சுமார் 3,81,000 பேர் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எனக்கா படிப்பு கசக்குது. இத்தனை ஏழை குழந்தைகளை மருத்துவராக்கி இருக்கிறோம். இந்த சாதனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது கூட மேதக ஆளுநர் கையெழுத்து போட மறுத்தார். அதை பத்தி நான் கவலைப்படல. இன்னைக்கு ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருடைய அதிகாரத்தை இந்தியாவிலேயே முதல் நான் தான் பயன்படுத்தேன். இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருக்கு துணிவில்லை. இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நான் சட்டத்தை அனுப்புறேன், கவர்னர் கையெழுத்து போடல, போலியில பயன்படுத்து. 162 பிரிவு இருக்குதுல்ல, தில்லு திராணி வேணும், தில்லு திராணி தெம்புளுக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. மக்களை பற்றி கவலையில, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் பதவி பெருசல்ல. நாம் எதை நினைக்கின்றோமோ, மக்களுக்கு எது நல்லது நினைக்கிறோமோ அதை செய்வதுதான் முதலமைச்சருக்கு தகுதியானவர். அப்படி நான் கையெழுத்து போட்டேன். இந்த சட்டம் நிறைவேறிச்சு. அதுக்கு பிறகு அந்த மருத்துவ கல்வி இடம் கிடைத்த பிறகு சில மாணவர்கள் என்னை வந்து சந்திச்சாங்க. 7.5% நாங்களுக்கு இடம் கிடைச்சிட்டது, வசதி வாய்ப்பு இல்லை, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியலாங்க. உடனடியாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏற்கனவே என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்ச டாக்டர் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்னுடைய மனதில் தோன்றியது. ₹1 கட்டணம் இல்லாமல் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச அத்தனை பேரும் நாம அரசாங்கமே அது கட்டணம் செலுத்தும் சொல்லி ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இதுதான் சாதனை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அரசை பற்றி உங்களால் குறை சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டு பயந்து கிடக்கிறார். நானா பயப்படுறேன்? நீ தான் பயந்து நடிக்கிட்டு இருக்கிற. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பல்லாயிரக்கணக்கான கோடி டெஸ்ட்ல பணம் கிடையாது. நான் விவசாயி என்பது நீயும் வழக்கு போட்டு பார்த்த, ஏதோ பண்ணி பார்த்த, ஒன்னும் பண்ண முடியல. நீதிமன்றத்தில் திமுக கட்சி சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினை தூண்டுதல வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட பிறகு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அந்த வழக்கை வாபஸ் வாங்கினாங்க. யாரு? திமுக போட்ட வழக்க, என் மீது போட்ட வழக்க வாபஸ் வாங்கினார். ஆனா நான் முடியாது. நீதியரசர் கேட்டார், ஏன் மாட்டேங்கிறீங்க? அவர் தான் போட்டவரே வாபஸ் வாங்குறேன்னு இது வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டாங்க. அண்ணா திமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செய்தார் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார். நான் நிரபராதி என்று நிரூபிக்கலாம்
கேஸ் நடத்தியா உன்ன அப்ப நடத்தின விடுதலையாகி இன்றைக்கு முன் நிக்கிறேன். நீங்க மந்திரி எல்லாம் கேஸ் நடத்துறாங்கல்ல, வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காரு. தகுதி தான் நடத்து. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்கள் மீது எந்த கரைபடியும் கிடையாது. உங்களுடைய ஆட்சியில 10 ரூபா டாஸ்மாக், 10 ரூபா யாரு பேர் வரும்? நல்லா சவுண்டா சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. 1.5 கோடி பாட்டில் விற்குது அப்படின்னா எவ்வளவு ரூபா வரும்? இன்றைக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி வருது. ஒரு நாளைக்கு டாஸ்மாக் கடையில் மட்டும் 15 கோடி வருது. வருடத்துக்கு 450 கோடி வருது. 450 கோடி ஒரு மாசத்துக்கு 450 கோடி, வருடத்துக்கு 5400 கோடி கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அந்த பாட்டில் வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து அதில் இருந்து கடைக்கு போகாதிருங்க. அந்த பழக்கம் பழகிடாதீங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். ஒரு தூய்மையா இருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதைத்தான் கேட்டுக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் மீனவர்கள் பிரச்சனை. இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கணும். யாருடைய ஆட்சியில் வந்தது? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில். அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. அப்பத்தான இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க. இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையாம். அப்புறம் நீ பிஜேபியில் 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தால் இல்லையா? உங்க கட்சி சேர்ந்தவங்க அமைச்சராக இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்ததில்ல. அதுக்கு பிறகு காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்படி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம் செய்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.